அடிக்கிற உரிமை சத்தம் மதுரை மெச்சு தெருவிற்கு கேட்கணும்டா. வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா படநடும். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. Watching videos without subscribing is injurious to YouTubers. ஆரம்பிக்கலாமா? இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. இதெல்லாம் பண்ணி என் தலைவனை ஜெயிக்க முடியாது. சும்மா இருப்பு. ஆளை பார்த்து இடப்படாத. பயங்கரமான ஆலயம். என்ன கூட்டம், என்ன கூட்டம்டா. தலம்பலுக்கு மத்தியில உங்களோட புலம்பல் என் காலை கேட்டுருச்சு. என்னப்பா அல்லது பின்ன வந்துட்டாயா வந்துட்டாயா. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா. எதிர்கால இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறேப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணே உங்களை பாக்குறதுக்கு நஞ்சு நாராசனமாகி சிக்கி சின்ன பணமாய் செதஞ்சு போய் வந்தேன். ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா இந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். சும்மா அதறது இல்ல. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும். வேடிக்கை பாக்குறதுக்கெல்லாம் வெளியில வராது. சார் செம்ம பஞ்சு சார். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். புரிஞ்சதா? எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. வீரண்டு சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். ஐயோ அக்பாருக்கு உதாரணம். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்களா தான் வரும். என் நெஞ்சில் குடியிருக்கும். என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. மாநாட்டில் ஒலிக்கிற இந்த குரல் இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல். அண்ணே நம்ம பொழப்புக்காக அரசியலுக்கு வந்தவங்க. அவன் பிறந்ததே அரசியலுக்காகத்தான். இந்த குரலுக்கு எதிரா எனக்கு குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயவே ஓயாது. எஸ் பயப்படாத, நீ பாத்துக்குறோம். எனக்கா பயமா? நான் சிங்கப்பூர்ல சீனாக்காரன் தூக்கி போட்டு போயிச்சவன். இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னடானா ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல இல்லையா? நாங்க பெரிய இயக்கம், நீ ஒத்த ஆளு. கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம். அப்படியே போயிரு. இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. அவனுக்கு தான் அவனுக்கு கிடைக்கணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் ரொம்ப விவரமானவங்க. நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு சொல்ற? சரி, இப்ப நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு ஒண்ணு வருவோம். இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. யாருக்கு எதிரானு தானே கேக்குறீங்க? வேற யாரு? பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். ரொம்ப கேவலமா திட்டுறப்பா. வெயிட்டிங் கேட்டி அவுத்து போட்டு ஓடிலாமா? உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே. என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்படையை வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க. அதானே? அப்ப என்ன வேலைக்கு போக சொல்றீங்களா? இந்த குட்டி காரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சு கும்பிடு போடுறது. என்ன கொடுமை சார். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள்.
அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். ஏப்பா இத போய் கேட்டா தப்பா நினைக்க போறப்பா அந்த பையன். சும்மா இருப்பா. இதப்பா கல்யாண கேள்வி. அப்படியா? சரி கேள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, அப்பனே முருகா எப்பயாரும் ஆயிரம் போல் இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. அண்ணனுக்கு முந்தைய மாதிரி முடியல தம்பி. அந்த கவலையில இருக்க இம்சை பண்றியாப்பா. தலைவன்றது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு தலைமுறையோட மொத்த நம்பிக்கை. அந்த இனாம் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும்.